ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு தன்னோட படங்களில் பஞ்சலாக பேசக்கூடிய அளவுக்கு தன்னோட வாழ்க்கையில் சுய முன்னேற்றத்தோட திரைத்துறையில் தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவர் தான் தலை அஜித்குமார். ஆமாம், ஆனால் இப்போ அவரை தலைன்னு கூப்பிட்றத அவரை விரும்பலை. என்னைய ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு தான் சமீபத்தில் ஒரு அறிக்கையில் கூட வெளியிட்டிருந்தார். சரி, இப்போ அந்த ஏகேக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இருக்கிற மற்ற நடிகர்களை காட்டிலும் இவர் எந்த அளவுக்கு வித்தியாசமானவர் அப்படிங்கிற சில செய்திகளை பார்ப்போம். அஜித்குமார் அவர்கள் ஆரம்பம் காலம் முதல்ல தனக்கு பைக் ரேஸ், கார் ரேஸ் மேலே மிகுந்த விருப்பங்கள் உண்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் தனது முந்தைய கால திரைப்படங்கள், அதாவது அவருடைய அறிமுக கால திரைப்படங்களில் அவருக்கு கிடைக்கிற சொற்ப சம்பளங்களை கூட எந்த பைக் வாங்கலாம், எந்த கார் வாங்கலாம், அதாவது ரேஸ் ஓட்டுறதுக்காக இந்த பைக் வாங்குறதுக்கு இன்னும் நான் 2 படம் நடித்தா இந்த பைக்கை நான் வாங்கிடலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரேஸ் விரும்பியாக தான் அஜித் அவர்கள் எப்போதுமே இருந்திருக்காரு. அதை அவர் அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டும் வந்திருக்காரு. ஏன்னா அவரோட ஆரம்பகால படங்களிலிருந்து இப்போது அவர் உச்ச நட்சத்திரமாக நடித்து கொண்டிருக்கும் படங்கள் வரை அவ்வப்போது இடையிடையே அவர் பைக் பந்தயங்கள், கார் பந்தயங்களில் கலந்துக்கிட்டது உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சில நண்பர்களை கூட்டிக் கொண்டு உலக டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே டூர் போக கிளம்பிடுவார். ஒரு காலகட்டத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக தோழி படங்களே கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவரது ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் கூட இவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இவர் தன்னோட துறையான சினிமாவில் கவனம் செலுத்தாமல் இவர் எப்போதும் ரேஸ் ரேஸ் அப்படின்னு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு அங்கேயே கவனம் செலுத்த போயிடுறதுனால தான் இவரால் தொடர்ச்சியான வெற்றி படங்களை கொடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் அந்த குற்றச்சாட்டு. அதை தொடர்ந்து கொஞ்ச நாட்களுக்கு, அதாவது சில பல வருடங்களுக்கு அஜித்குமார் அவர்கள் தன்னோட கவனத்தை ரேஸ் பக்கம் திருப்பாமல் தொடர்ச்சியாக திரைத்துறையில் தன்னோட கவனத்தை செலுத்தி மீண்டும் தனது வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பித்தார். இவர் ரேஸில் ஈடுபட்ட காலங்களில் தொடர்ச்சியாக செய்யப்பட்ட சில ஆப்ரேஷன்களால், அதாவது இவரது முதுகுத்தண்டில் 14 ஆப்ரேஷனுக்கு மேலே பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன்களோட வெளிப்பாடாக இவர் படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும்போது நீண்ட நேரம் இவரால் தொடர்ச்சியாக நடனமாட முடியாது அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த முக்கியமான செய்தி. அதாவது துபாயில் நடந்துகிட்டு இருக்க ஒரு கார் ரேஸ் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் கலந்துக்கிட்டாரு. அப்போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தினால அஜித்குமார் அவர்கள் ஓட்டி வந்த காரு 4 சுற்று சுற்றி ஒரு விபத்தை சந்திச்சிருக்கு. இதை பார்த்து பதறிப்போன நடிகர் அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் எல்லாரும் தலைக்கு என்னாச்சு அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 4 ரோல் அடித்தாலும் அங்கிருந்து இறங்கி தெம்பா நம்ம வலிமை படத்தோட ட்ரெயிலில் வர மாதிரியே அஜித் அவர்கள் இறங்கி வந்தார் அப்படிங்கிறது தான் அவர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் திருப்பி தரக்கூடிய ஒரு தகவலாக. எங்கே வேணால் கார் ரேஸ் போங்க, பைக் ரேஸ் போங்க, ஆனால் போன மாதிரியே பத்திரமா திருப்பி வாங்க, ஏன்னா உங்களை திரையில் கொண்டாடுறதுக்கு நாங்கள் காத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அஜித் ரசிகர்கள் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு சொன்ன முதல் வசனமாக இருந்தது. எப்படியோ இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு தொடர்ந்து ஆத்மனோடு இணைந்திருங்கள். நன்றி.